தனியாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இனி தூங்கும்போது அம்முக்கு நடந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரும். அம்மு ஆஃபீஸில் சின்சியராக வேலை பார்க்குற பொண்ணு. ஒரு நாள் நைட்டு ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மல்லிகைப்பூ வாசம் வீசுகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறது. அதை பற்றி பெருசாக கண்டுக்காம சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துட்டு இருந்தா. அப்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி அவளுக்கு ஒரு சத்தம். அம்முக்கு லேசான ஒரு பயம். ஏன்னா அவள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறா. பயத்தோட அவள் அந்த கதவை ஓப்பன் பண்ணுறா. ஆனால் யாருமே இல்லை. மறுபடியும் பெட்டில் வந்து படுத்துட்டா. மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் தெரு முனையில் யாரோ ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுது. பயத்தோட யாரு அப்படின்னு பார்க்க அங்க போனா. ஒரு பொண்ணு திரும்பி நிக்கிறாங்க. அப்போ அம்மு, யார் நீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா. அப்போ அந்த பொண்ணு மெல்ல திரும்பினா. அந்த பொண்ணுக்கு கண்ணு இல்லை. பயந்து போன அம்மு வேகமா ஓடி அவளுக்கு வீட்டுக்கு வாரா. அப்போ அந்த பொண்ணு அம்முக்க பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே கதவு மூடிற சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மு அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அம்முக்கு என்னதான் ஆகியிருக்கும்?